ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் கூட்டணியா? என்னதான் நடக்க போகுது? டெல்லியில் வந்து ரொம்ப காரசாரமான ஒரு வாதம் நடந்திருக்கு காங்கிரஸுடைய தேசிய தலைவர்கள் மத்தியில். டெல்லிக்கு சென்ற தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க வந்து பெரிய ஒரு காரசாரமான விவாதத்தை நடத்தியிருக்காங்க. அந்த திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விலகிருமா, தாவேகா கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற பெரிய குழப்பமான சர்ச்சையில் வந்து தீர்வாக ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஜனவரி 23 தமிழ்நாட்டுக்கு மோடி வர இருக்காரு. அப்போ மோடி வரப்போகிற அந்த 23 வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறாங்க. அப்போ மோடி அவர்களோட மேடையில் வந்து கூட்டணி தலைவர்களை வந்து ஒன்றா நிறுத்தணுங்கிற ஒரு முடிவை வந்து அமித்ஷா எடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த மோடியோட மேடையில் ஏற போகிறவங்கெல்லாம் யார்? கூட்டணிக்கு மிரட்டப்படுற ஆளுங்க யார்? மிரட்டல்லாம் ஒரு பக்கம், மெல்லினம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் தயார்னு சவால் விடுற திமுகவுடைய நிலை என்ன? இப்படி பலதரப்பட்ட செய்திகள் வந்து அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. 2026 தேர்தலில் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைப்பாடு வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் இருக்கிறதுனால அன்றன்றான வரக்கூடிய செய்திகளை அப்படியே வந்து உங்களுக்கு நம்ம தரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னதான் நாட்டில் நடக்குதுங்கிறத உள்ளபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சமீபத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமான பேச்சு நடந்துச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகி அது தாவேகாவுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. இந்த திமுக கூட்டணியிலேருந்து விலகணுங்கிற மாதிரி காங்கிரஸுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து கருத்துக்களை வெளியிட்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த 2 பேரும் தான் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து திமுக கூட்டணி வேணாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வந்தாங்க. இதற்கு வந்து காரணம் என்னங்கிறத பற்றி ஆராயறதுக்கு முன்னாடி இவர்களோடு சேர்ந்து வேறு ஒரு சிலரும் வந்து அதற்கு சாதகமான ஒரு கருத்துக்களை வெளியிட்டாங்க. அப்படி வெளியிட்டதில் வந்து ஜோதிமணி எம்பி அவர்களையும் சொன்னாங்க. அதுபோல் காங்கிரஸில் வந்து எந்த ஒரு பெரிய பொறுப்புலையும் இல்லாத ஒரு முக்கியமான பேச்சுகள் பேசக்கூடிய வேலுச்சாமி அவர்கள், திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, கடுமையாக வந்து காங்கிரஸுடைய உறவு வேணாம், காங்கிரஸுக்கு திமுக உறவு வேணாங்கிற மாதிரி பேசிட்டு வந்தார். அவருடைய பேச்சில் வந்து தாவேகாவுடைய அனுதாபம் அதிகமாக தெரிஞ்சு. இப்படி குழப்பமான நிலையில் திமுகவும் ஒரு வழி முடிவுக்கு வந்துருச்சு. சரி, ஒருவேளை காங்கிரஸ் போனால் போயிட்டு போகுது, நம்மளுக்கு கவலை இல்லைங்கிற முடிவுக்கு திமுக ஆழமாக வந்த நிலையில் தான் டெல்லி தலைமை வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் வாங்கப்பா இங்கே பேசலான்னு சொல்லி அழைச்சி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, டெல்லியில் மிகப்பெரிய காரசாரமான ஒரு வாதம் நடந்திருக்கு. அந்த வாதத்தில் வந்து மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி அந்த 2 பேரை தவிர மற்ற அத்தனை பேர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஐயையோ நம்ம கூட்டணி வந்து திமுகவோட தான் இருக்கணும், திமுக விட்டு நம்ம வந்து இப்போ வேறு பக்கம் போனோம்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி காணாமல் போயிருங்கிற கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, நம்ம திமுக கூட தான் இருக்கணும், இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ஏற்கனவே வாங்கின சீட்டு பத்தாது, இப்போ நம்ம வந்து 35 சீட்டு 40 சீட்டு வாங்கணும், இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்தாலும் முடிவாக ஏகோபித்த முடிவாக திமுகவோட தான் கூட்டணிங்கிறது ஒரு முடிவாக இருக்குது. அதை அறிவிக்கிற ஒரு பொறுப்பை வந்து ராகுல் காந்தி அவர்கள்ட்டையும் காங்கிரஸுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேட்டையும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கூடிய சீக்கிரம் அறிவிக்க போகிறாங்க, திமுகவுடன் தான் தமிழ்நாட்டில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்க போகுதுங்கிறத கிட்டத்தட்ட 99.99% முடிவாயிருச்சு. இந்த நிலைமை இப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள வேறு சில கட்சிகள் இதே மாதிரி கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அடுத்து கோஷம் போட்டது? ஏற்கனவே சிபிஎம்மில் வந்து சண்முகம் அவர்கள் சில மாற்று கருத்துக்களை சொன்னார், அதனால் அவர் போயிடுவாருங்கிற மாதிரி குழப்பம் வந்துச்சு. அவர் இப்போ அந்த பேச்சை மாற்றிக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவான நிலைக்கு வந்துட்டார். இப்படி இருக்கிறப்ப விசிகாவுடைய ஒரு அடிப்படையான கொள்கை ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குங்கிறது அவங்களுடைய கொள்கை. அதை சமீபத்தில் வந்து விசிகாவுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பேசுகிறப்ப சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து இந்த முறை வந்து இரட்டை இலக்கத்தில் வந்து திமுகட்ட வந்து இடம் கேட்போம்,
காரணம் வந்து எங்களுக்கு அங்கீகாரம் வேணும், ஓரளவு எங்களுக்கு வந்து பவர் வேணும். அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இரட்டை இலக்கம்னா அதாவது 11க்கு மேலே 30க்குள்ளே நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டுருக்காரு. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 25 இருந்தால் தேவலாம், 25 தொகுதிகளை நாங்கள் கேட்போங்கிற மாதிரி வன்னியரசு சொன்னது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இந்த அளவுக்கு டிமாண்ட் வைக்கிறாரு? இது வந்து திமுகவை மிரட்டுறதுக்கா? நீங்கள் ஒருவேளை 25 தரலன்னா நாங்கள் வந்து வேறு பக்கம் போயிடுவோன்னு சொல்லாமல் சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சலசலப்பான பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வன்னியரசு அவர்கள் வந்து எப்போவுமே வந்து திமுகவுடைய கூட்டணிக்கு எதிராக பேசக்கூடியவரே அல்ல. அவர் வந்து அவருடைய ஆசையை விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிற வழிய திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போகணுங்கிற எண்ணம் ஒரு துளி கூட வன்னியரசுக்கு இருக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருந்தாலுமே அந்த தலைவர் விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தெளிவாக என்ன சொல்லிட்டாரு, இப்போ சொன்ன அந்த கருத்தை வந்து வன்னியரசுடைய தனிப்பட்ட கருத்து, இது வந்து என்னுடைய கருத்தும் கிடையாது, ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கருத்தும் கிடையாது. அதனால் வந்து அது அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன கூட்டணியை என்ன இடம் எவ்வளோ கிடைக்குங்கிறத வந்து நாங்கள் வந்து சுமூகமாக திமுகட்ட பேசிக்கிடுவோம், கிட்டத்தட்ட திமுக விட்டு நாங்கள் போக மாட்டோங்கிறத உறுதிப்படுத்தி தொல் திருமாவளவன் அவர்களும் சொல்லிட்டாரு. அப்போ இதுலேருந்து இப்போ என்ன ஒரு முடிவாக இருக்குன்னா, திமுக கட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அதை விட்டு போகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது இன்றைய தேதியில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. என்னென்ன கட்சிகள்? திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், அடுத்து அதனை தொடர்ந்து வந்து மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கருணாசுடைய தமிழ் புலிகள் கட்சி, கமலஹாசன் கட்சி, எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு பிட்டு கூட நாங்கள் நகர மாட்டோம், திமுக கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறத நெருக்கி முடிவு பண்ணிட்டாங்க. இதை கேள்விப்பட்டவனை தான் அமித்ஷா அவர்களுக்கு வந்து கொஞ்சம் வேகமும் விறுவிறுப்பும் வருது. என்னப்பா நம்மளை என்னென்னமோ போட்டு பார்த்தோம், அந்த திமுக கூட்டணியை வந்து கொஞ்சம் கூட உடைக்க மாட்டேங்குது, சில ஆளுகளெல்லாம் வச்சு இப்போ காங்கிரஸ் எல்லாம் பேச விட்டு பார்த்தோம், கதை நடக்கலையே, என்ன பண்ணுறது? இப்போ நம்மளும் ஒரு பெரிய பில்டப் காட்டணுமேனு என்ன பண்ணுறாரு, இனிமேல் சும்மா இருந்தோம்னா சரி வராது, 23ஆம் தேதி மோடிஜி வர்றாரு தமிழ்நாட்டுக்கு, 23ஆம் தேதி மோடிஜி வர்றதுக்கு முன்னாடி நம்ம கூட யார் கூட்டணிங்கிறத டிக்ளேர் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டு, அதற்காக ஃபீஸ் கோயல் இருக்காருங்கள்ல, அந்த ஃபீஸ் கோயலை வந்து தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஃபீஸ் கோயல் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மள்கிட்ட யார் தான் கூட்டணியில் இருக்காங்க அதை ஃபைனல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறாரு. அப்படி பேசுனதுடைய விளைவு அந்த பாஜக கூட்டணியில் வந்து அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அணி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, ஏசி சண்முகம், இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இவங்கள்ட்டெல்லாம் ஓரளவு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களும் வந்து ஓரளவு 99% அந்த பாஜக கூட்டணியில் வர்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அமமுகவுடைய டிடிவி அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களையும் என்ன செய்கிறது, நம்ம அவங்களையும் இதில் சேர்த்துட்டா நல்லா இருக்குமேங்கிற ஒரு முயற்சியை அந்த அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்தையும் நம்ம எப்படி இங்கே சேர்த்துடணும், அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங் நம்மளுக்கு கிடைக்குங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, இதையெல்லாம் நீங்கள் பேசி ஒரு முடிவு பண்ணி இந்த 22ஆம் தேதிக்குள்ளே ஃபைனல் பண்ணிடுங்க. 23ஆம் தேதி அந்த சென்னையில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில், சென்னையில் மதுராந்தகத்தில் 23ஆம் தேதி வந்து பிரதமர் மோடி தலைமையில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்து இந்த தலைவர்கள் கூட்டணிக்கெல்லாம் யாரெல்லாம் வர்றாங்களோ அந்த தலைவர்கள்லாம் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அந்த கூட்டத்துக்கு ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் இப்போயே தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணதில் டிடிவி தினகரன் படம் போட்ட பேனரும் இருந்திருக்குது, அதை வச்சுருக்காங்க. அப்புறம் என்னமோ காரணம் அதை திருப்பி எடுத்துருக்குறாங்க. அப்போ டிடிவி தினகரன் வந்து இந்த கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாராங்கிறத இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆக எப்படி இருந்தாலும் டிடிவி தினகரனும் இந்த கூட்டணிக்கு தான் வரப்போகிறாருங்கிறதுக்கு ஒரு சிக்னல் என்னென்னா, அவர் வந்து அவரோட கட்சியின் நிர்வாகிகளுக்கு வந்து
23ஆம் தேதி மோடிஜி அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு நம்மெல்லாம் போகிற மாதிரி இருக்கும், ஓரளவு தயாராக இருந்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி ஓரளவு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருங்கிற செய்தியும் வருது. இப்போ அதிலேருந்து கிட்டத்தட்ட அவரும் அதற்கு போக தயாராகிட்டார். அதனால் அதிமுக வந்து 160 இடங்கள்லையும், பாஜக 30 இடங்கள்லையும், பாமக அன்புமணி அணி 17 இடமும் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டும், தமாக 3 இடம், ஐஜேகே 2, ஜான் பாண்டியனுக்கு 2, ஏசி சண்முகம் 2 214 சீட்டுகளை ஒதுக்கிட்டு மீதி 18 சீட்டுகளை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதில் பாமகவுடைய ராமதாஸ் அணி தேமுதிக அதர்ஸுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஒருவேளை டிடிவி அவர்கள் வந்தால் அதிமுகட்ட இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கூட குறைச்சி வாங்கி டிடிவிக்கு கொடுக்கலாங்கிற ஒரு நிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வரக்கூடிய 2026 தேர்தல் 4 முனை போட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதில் மிக பலமான அணியாக இருக்கக்கூடிய திமுக அணி கொஞ்சம் கூட சிதறல் இல்லாமல் இருக்கிறது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்த வட்டமாக நாம் எப்படியாவது ஒரு நல்ல அணியை உருவாக்குறோன்னு பாஜகவும் அதிமுகவும் முயலுது. இப்போ 3ஆவதாக இருக்க தமிழக வெற்றி கழகம் தான் இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்குது. அது எதிர்பார்த்த மாதிரி அதுக்கு யாருமே வரல, இவரும் யார் பக்கமுமே போகலை. இப்போ இவர் கூட யாருதான் சேர போகிறாங்க, இல்லை யாருமே இல்லாமல் தனித்து விஜய் நிற்க போகிறாராங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறப்ப ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை அந்த அணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எஸ்டிபிஐ ஒரு கட்சி வந்து இந்த தாவேக்கா கூட போக வாய்ப்பு இருக்குது. இது 3ஆவது அணியாக இருந்தாலும் எங்கேயுமே இது வந்து கட்டுத்தொகை டெபாசிட் கூட வாங்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமான பேச்சு வருது. 4ஆவதாக தான் நமது அந்த நாம் தமிழர் கட்சியோடைய சீமான் அவர்கள் வந்து வளமப்படியே நான் வந்து தனிச்சு தான் இருப்பேங்கிறாரு. ஏற்கனவே 8% சுமார் ஓட்டுகளை வாங்கி அவர் 8க்கு மேலே போவாரா அல்லது கீழே அவர் சரிக்கு வருவாராங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியும். ஆக இன்றைய உள்ள சூழ்நிலையில் திமுகவுடைய கூட்டணி அறுதி பெரும்பான்மையான வெற்றி பெறுங்கிற ஒரு சூழ்நிலை வருது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.